ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கடகலக்னத்திற்கு 7 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை. முதல் நாளான ஆகஸ்ட் 2ஆம் தேதி சனிக்கிழமை, விசாகம் நட்சத்திரம், துலாம் ராசியில் இருக்கார் சந்திரன். 4ஆம் இடத்துல சந்திரன் அப்படின்னாலே அது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, நம்முடைய உற்பத்தி சார்ந்த தொழில்கள், நம்மளுடைய வேலை, கௌரவம், உறவினர்கள் வகையில் மகிழ்ச்சி, தாயார் வகையில் மகிழ்ச்சி, வீடு வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால இந்த குருவினுடைய பலன்களை இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம். குரு நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார், ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், 4ஆம் அதிபதி சுக்கிரனோட சேர்ந்து தான் இருக்கார். அதனால் 4ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் சேர்ந்து 12ல் இருக்கிறதுனால வீடு சம்மந்தப்பட்ட லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கெல்லாம் இன்றைக்கி டீலிங் நடந்துக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு வீட்டுக்காக மூலதனம் போடுறது, கடன் சம்மந்தப்பட்ட டீலிங் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்கிறதுனால, ராகு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கியிருக்கிறாங்க. இது நிறைய பேர்த்துக்கு ராகுவோ குருவோ கெட்டவர்களாக இருந்தால் இந்த நாட்களில் ரொம்ப டென்ஷன் வரும். தேவையில்லாத மனக்கசப்பு, செலவுகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுதல், திடீர் பிரச்சனைகள், விபத்துகள்லாம் கூட வரும். ஆனால் ஜென்ரலாக நம்ம 8, 12 ராகுன்னு இருக்கும்போது வேலைக்கு ஒன்றும் பாதிக்காது. வேலை கொஞ்சம் டைட்டாக இருக்கும், மற்றபடி நல்ல நாள் தான். சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறது ஒரு விசேஷம்தான். நல்லபடியாக நமக்கு ஒரு முதலீடுகள் காரியங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசியில் சந்திரன் 5ஆம் இடத்துல போகிறாரு. சனியினுடைய நட்சத்திரம் இன்றைக்கி வேலை செய்யும். அப்போ சனி கிரகம் வேலை செய்யும். பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கார். அதனால் தெய்வ அனுகிரகம் பெறக்கூடிய நாள். மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, பெரியோர்களை சந்திக்கிறது, ஆசிகள் வாங்கிறது மற்றும் கோவில் காரியங்கள், ஆன்மீக காரியங்கள், இதுக்கெல்லாமே நல்லா இருக்குது. பிடித்தமானவர்களோடு நாம் நெருங்கி பழகக்கூடிய அமைப்புகளுக்கும் நல்லாக இருக்கிறது. மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், அதாவது சொல்லித்தர்றது, நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறது, கன்சல்ட்டிங்கில் இருக்கிறதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். புதுசாக எதையாவது ஒன்று கற்றுக்கிறதுக்காக ஒரு பிரயாணம் போகிறதுக்கும் இது தோதாக இருக்கும். ஆகஸ்ட் 4ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 9 மணி 11 நிமிடம் வரைக்கும் இந்த அனுச நட்சத்திரம். அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் நம்ம லக்னத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஏன்னா புதன் வக்கரமாயிட்டுருக்கார். ஆயில்யத்திலிருந்து மறுபடியும் பூசத்தில் போயிட்டுருக்கார். புதன், சனி, செவ்வாயினுடைய உபநட்சத்திரம் என்ற வகையில் இன்றைக்கி வேலை செய்யுது. அப்போ இன்றைக்கும் ஐடி லைனில் இருக்கவங்க, கமிஷன் வகையில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பை தரும். மீடியாவில் இருக்கவங்க, செய்தி விளம்பரத்துறை, ஒரு பத்திரம் பதியிறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது போன்ற காரியங்கள் சார்ந்த நன்மைகளெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தைரியமாக செய்யக்கூடியது. இப்போ ஒரு விளையாட்டு அப்படின்னா தைரியமாக இறங்கி விளையாடுறது, வீர விளையாட்டுகள். மற்றபடி இன்றைக்கி புதன் அப்படின்னாலே சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எழுத்து ஒப்பந்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கவிதைகள், கட்டுரைகள், திரைத்துறையில் எழுதுகிறாங்கள அவங்களுக்கு எல்லா வகைகளையும், ஜோதிடம் சம்மந்தப்பட்டது, வழக்குகள் சம்மந்தப்பட்டது, அதாவது சட்டத்துறை, இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாள். மறுபடி ஆகஸ்ட் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 11:22 நிமிடத்திற்கு தனுசு ராசிக்கு போயிடுறார். 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 6ஆம் இடத்திற்கு போயிடுறாரு. கேதுவனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. கேது நமக்கு தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்துலையும் புதனுடைய உபநட்சத்திரத்துலையும் இருக்கிறனால இன்றைக்கி பணம் டீலிங் சிலது கொஞ்சம் அதிகமான செலவு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி பணம் சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுவது கொஞ்சம் அவ்வளவு சிறப்பல்ல. அதே நேரத்தில் கேதுங்கிறது கொஞ்சம் கலகம் குழப்பம் பண்ணுறது, யாரையும் நம்பி எதையும் செய்கிறதுக்கு இல்லை. அதனால் இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், தூக்கமின்மை இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த கேதுவனுடைய அமைப்பு நம்ம ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பில் இருந்தால் இன்றைக்கி நமக்கு கணவன் மனைவி உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் காட்டுகிறது. மறுநாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி புதன்கிழமை பூராட நட்சத்திரம். நண்பகல் 12:59 வரை மூலம், அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம். இந்த சுக்கிரன் தான் பூராடத்துக்கு அதிபதி.
சுக்கிரன் நமக்கு 12ஆம் வீட்டில குருவோட சேர்ந்திருக்காரு. ராகு நட்சத்திரத்தில இருக்காரு. ராகு வேற 8ல இருக்காரு. குருவும் ராகுவும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. அதனால் இன்றைக்கும் கூட நம்ம கொடுக்கல் வாங்கல் ஜாக்கிரதை. ஹெல்த் இஷ்யூஸில் வண்டி வாகனம் ஓட்டுறதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பேசுகிறதுலேயும் வம்பு வழக்குகள் எல்லாம் பார்த்துக்கணும். டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் நமக்கு வந்து ஒரு நல்ல கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அவர் 12ல் இருக்கிறதுனால அது நம்மளை ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கோ அல்லது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தடைப்படுவதற்கோ நாம் ரொம்ப அப்செட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறனால இன்றைக்கி புது முயற்சிகளை தவிர்த்துருங்க. ஆகஸ்ட்டு 7ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை வந்து மதியம் 2 மணி வரைக்குமே இந்த பூராட நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம். ஒரு பாதம் தனுசு ராசியில் இருக்குது, 3 பாதம் மகர ராசியில் இருக்குது. நம்ம மகர ராசி கணக்கே வச்சுக்கலாம். 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருன்னா சூரியனை போல் இன்றைய பலன் நடந்தாலும் நமக்கு இருக்கிற லக்னத்தில் இருக்கிற சூரியன் புதனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால ரொம்ப எஃபர்ட் போடுவோம், ரொம்ப திங்க் பண்ணுவோம். அது செய்யலாம் இது செய்யலான்னெல்லாம் ரொம்ப எஃபர்ட்டாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனாலும் கூட ஏதோ ஒன்று நமக்கு சக்ஸஸ் ஆகலை அல்லது இது சரி வராது அப்படின்னு சொல்லி அதை ட்ராப் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு. அதனால் நம்ம முயற்சிகளில் ஒரு சுணக்கம் ஏற்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். தேவையில்லாத ஒரு பிரயாணம் அலைச்சல் பண்ணுறது இந்த மாதிரியான இதுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துக்கணும். செலவுகள்லையும் கவனமாக இருந்துக்கணும். ரெகுலர் ஒர்க்குக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இதே உத்திராட நட்சத்திரம் என்பது நமக்கு மதியம் 2:27 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் திருவோண நட்சத்திரம். இந்த திருவோணம் என்பது நம்ம லக்னாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ நம்மளுடைய ஈடுபாடுகள் முழுக்க முழுக்க நமக்கு மனசு சார்ந்தது, அறிவு சார்ந்தது, உறவுகள் சார்ந்தது. ஒரு திருமணக்கு வரன் பார்க்குறது, கணவன் மனைவி உறவு சார்ந்தது, சகோதர வழி உறவு, மூத்த சகோதர வழி உறவு, நண்பர்கள் வழி உறவு, ஏதோ ஒன்று சந்தோஷத்துக்காக நம்மெல்லாம் ஒன்று சேர்றலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வேலை செய்யும். கோயிலுக்கு போகிறது, ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்லா இருக்கக்கூடிய நல்ல நாள். அதே மாதிரி கான்ட்ராக்ட் வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. புது கஸ்டமரை வந்து ஒரு டீல் பண்ணி அதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை நம்ம போட்டுக்கிறது. இது மாதிரி ஒரு வெற்றிகரமான நாள், மகிழ்ச்சியான நாள்னு சொல்லலாம். ஆனால் நம்ம டெடிக்கேட்டடாக நம்ம வந்து வேலை செய்யணும். சஞ்சலம் இல்லாமல் வேலை செய்யணும். லக்னாதிபதி 7ஆம் இடத்துல அப்படின்னா நமக்கு வரக்கூடிய நபர்கள்கிட்ட நாம் வந்து டிபெண்ட் ஆகி நம்மளுடைய சர்வீஸை வெளிப்படுத்தணும். நம்மளுடைய அறிவை இன்வால்வ் பண்ணி தகவல் தொடர்பு வச்சுக்கிட்டு அதன் மூலம் நாம் வந்து நம்மளுடைய திறமைகளை பறைசாற்றுகிறோம். அதன் மூலம் நமக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அப்போ இது மாதிரி சந்திரன் நாள்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போகும்போதும் நம்ம ஜன ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் இந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் நம்ம ஜாதகத்தின்படி என்ன பாவத்தை இயக்குது, அது வந்து நல்லதுக்கா கெட்டதுக்கானலாம் தெரிஞ்சு இந்த பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் கேட்குற கேள்விகளுக்கு கரெக்டான பதில்கள் கிடைக்கும். கால அளவுகளையும் துல்லியமாக காட்டும். என்னுடைய வெற்றிஜோதிடம்.com இது இருக்குது வெப்சைட்டு. அதில் வந்து நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி என்னுடைய பதிவுகளை பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.